ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திர செயல்முறை விளக்க ஊர்தியின் விழிப்புணர்வு பயணம் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு தேர்தல் துறை சார்பில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்முறைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு விழிப்புணர்வு வாகனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. வாக்குச்சாவடிக்கு எப்படி போவது, இயந்திரம் எப்படி வேலை செய்யும், நாம் போடும் வாக்கு சரியான சின்னத்திற்கு தான் விழுகிறதா, இப்படி பொதுமக்களிடமும் குறிப்பாக முதல் முறை வாக்களிக்க போகும் கல்லூரி மாணவர்களிடமும் இருக்கும் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி அருகே நிறுத்தப்பட்டிருந்த இந்த வாகனத்தை கல்லூரி மாணவிகள் பார்வையிட்டு வாக்குப்பதிவு செய்யும் முறை குறித்து தெரிந்து கொண்டனர். அவர்களில் சிலரை சந்தித்து கருத்து கேட்டோம். என் பேர் கே அஸ்வினி. நான் பிகாம் ஜென்ரல் படிக்கிறேன் பாரதிதாசன் காலேஜில். எங்கள் நொய்லி மேம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னதால் நாங்கள் கிளாஸ்லேருந்து இங்கே வந்தோம். இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓட் போட போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியே ட்ரைனிங் மாதிரி நாங்கள் கற்றுக்கிட்டோம். உள்ளே அந்த ஓட் பூத் இருந்தது, அந்த இது ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த மிஷின் இருந்தது. அதில் நம்மக்கான நம்பரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் அந்த இமேஜும் பிக்சரும் இது வந்தோடனே சவுண்ட் வந்தோடனே வந்துடலாம் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தாங்க. நானும் மெச்சூர்டாகி ஜனநாயகத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த முடிவு நான் எடுக்கிற இடத்துல இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நான் மகேஸ்வரி, தேர்ட் இயர் பிகாம் படிக்கிறேன் பாரதிதாசன் காலேஜில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கேன். எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ப்ரொசீஜர் பார்க்கவே வந்தோடனே சைன் போட சொன்னாங்க, நேம் எழுதி. அதுக்கப்புறம் இங்கே சிம்பிள் வச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சியோட நேம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த பிஎல்ஓ சார். அதுக்கப்புறம் அதில் கிளிக் பண்ணி பட்டன் அமுத்தினோடனே அதுக்கப்புறமா அங்கே சைடில் தெரியும்னு சொன்னாங்க டிஸ்பிளேயில். அதில் சிம்பிளும் நேமும் தெரியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இதே அந்த ஓட்டுற பூத்தில் நம்ம ஓட்டு போடுறப்ப கையில் அந்த மை வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்லிப்பும் அங்கே காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்க்கவே. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி மிஷின்லாம். இந்த அவேர்னஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் நிறையா பேர் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என் பேர் பொன்னி. நான் பாரதிதாசன் காலேஜில் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இங்கே பூத்து வச்சுருக்காங்க ஓட் போடுறதுக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல. ஸோ எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அங்கே போனோடனே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓட் போடுவோம்ல, அதுக்கான மிஷின் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்போ வரணும் அது எல்லாமே சொன்னாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது மூலயமா பண்ணோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கேட்குறத விட பண்ணி பார்க்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும்ல, அதனால் நல்லா இருந்துச்சு. நம்மளும் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கான இதுவும் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் போது நல்லா இருக்குது. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திர செயல்முறை விளக்க ஊர்தியின் விழிப்புணர்வு பயணம் குறித்து உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி திரு சிவசங்கரிடம் கேட்டபோது, இது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஓட்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கோசம் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ்லையும் 4 லொக்கேஷன்ஸில் இது பண்ணி பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் டெமான்ஸ்ட்ரேஷன் வேனை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினில் எப்படி பப்ளிக் ஓட்டு போடுறது, அவங்க ஓட்டு போடுறத எப்படி விவிபேட்டில் அவங்க ஃபீட்பேக்கை பார்க்குறதுக்குன்னு சொல்ல ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் இங்கே பாரதிதாசனில் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இது பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லொக்கேஷன் பெருமா கோயில் ஸ்ட்ரீட்டு. அதை முடிச்சுட்டு யூத் ஹாஸ்டல் முடிச்சுட்டு சின்னாத்தா ஸ்கூல். மெயின்லி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், மற்ற எல்லா பப்ளிக்கும். இது மட்டும் இல்லாமல் எல்லா இஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் இந்த இவிஎம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் பேரலாக. இதே அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ் நம்ம மேரி பில்டிங்கில் அங்கேயும் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பேரலாக நடக்குது. அங்கேயும் பப்ளிக் வராங்க, இங்கே ஏரியா வைஸில் போய் அவேர்னஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பப்ளிக் அவேர்னஸ் பிஎல்ஓ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறது. அவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு சில பகுதிகளுக்கு நாமும் சென்று மாதிரி வாக்குப்பதிவு எந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் முதல் முறை வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவர்கள் கூறும்போது, என் பேர் மகாலட்சுமி.
நான் முத்தல்பேட்டிலேருந்து வரேன். ராஜீவ்காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்தது வந்துட்டு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் இங்கே இருக்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் ஃபஸ்ட் டைம் ஓட் போடுறோம். அதனால் எப்படி போடணும், எப்படி அங்கே பிஹேவ் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எங்களை சொல்லி காமிச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு. தருணிஷன், நான் சாதாங்காதன் காலேஜில் பிபிஎஸ் செகண்ட் இயர் பண்ணின்னு இருக்கேன். நான் இப்போ தான் ஓட்டு ஃபஸ்ட் டைம் போடுறேன். எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து எப்படிலாம் ஓட் பண்ணணும், இவிஎம் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக ஓட் போடுவேன். என் பேர் வந்து ஜெயப்ரியா. நான் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன் ராஜீவ்காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். இங்கே வந்து ஓட்டை எப்படி போடணும், ஃபஸ்ட் டைம் ஓட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சும்மா சாம்பிள் காட்டினாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. சார் போய் பார்க்கும்போது சொன்னாங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த லைட் வந்து அதுக்கப்புறம் சவுண்டு வந்தால் தான் போகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களோட ஓட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதேமாரி பண்ணேன், கரெக்டாக போட்டோம். இது வந்து ஒரு நல்லா இருந்தது. அங்கே போய் தடுமாறாமல் இப்போ பண்ணும்போது நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட். அங்கே போய் தடுமாறுவாங்க, ஐயோ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இனிமேல் தான். நான் கே கீர்த்தனா, பிசிஏ செகண்ட் இயர். ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. இவங்க வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து இனிமேல் பயமே இல்லாமல் போய் ஓட்டு போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யார் வேணுமோ அந்த இது பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் வந்து நம்ம கரெக்டாக அமுக்கிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டி வரும். அதுக்கப்புறம் ஒரு பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துடலாம். விஸ்வா, செகண்ட் பிபிஏ படிக்கிறேன். இங்கே எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு காலேஜுக்கும் இது மாதிரி எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இது எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, வரப்போகிற எலெக்ஷனில் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் குட்டாக இருக்கும் அந்த டைமில். பொதுமக்களில் சிலர் மாதிரி வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்தது குறித்து கூறிய போது, என் பேர் ஜெயராமன், நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறேன். தேர்தல் துறை மூலமாக இப்போ கனெக்ட் பண்ணது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போதைக்கு புது நியூ ஓட்டர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்களாம் ஆல்ரெடி ஓட்டு போடுவோங்க. நியூ ஓட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் சோஃபியா, ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினத்தில் நான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஓட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து தேர்தல் துறையால் காமிக்கப்பட்டது. ஸோ இது வந்து பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஓட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியாக புரியுது. ஓட் பண்ண எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. டவுட்ஸ் எதுவுமே இல்லை. என் பேர் கஜேந்திரங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன். தேர்தல் துறை மூலிமா ஒரு டெமோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உள்ளே எப்படி ஓட்டு போடுறது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இதனால் ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தியிருக்குது. அரசாங்கம் நல்லா இது பண்ணியிருக்குது. மக்களுக்கு தெரியாமல் முழிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு நல்ல ஏற்பாடு தான். நானும் உள்ளே போய் பார்த்தேன், எல்லாம் நல்லா இருக்குது. தேர்தல் துறை நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் பேர் பிரபு, நான் இந்த வீராம்பட்டினம், நான் பிஷன் மேரேஜ் இருக்கிறேன். இப்போ டிமாலேஷன் காட்டினாங்க, அது நல்லா தான் பயனுள்ளது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் தெரியாமல் போய் யோசிப்பாங்க. இப்போ வந்து போட்ட உடனே நம்ம என்ன ஓட்டை நம்ம பதிவு பண்ணுமே அதை நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுறாங்க. அப்போ ஓட்டு போகிற நேரத்தில் பதட்டமாக இருக்கும். இது நம்ம பொறுமையாக இருந்து எல்லாத்தையுமே கிளியராக நல்லா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருக்குது. என் பேர் பாலகுமார், நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். தேர்தல் ஆணையத்தின் மூலயமா இந்த மாதிரி வாக்காளர் இயந்திரம் வச்சு எங்கள் பகுதி திருவோணம் தொகுதி மதகிரிப்பட்டில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு, மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்குது. மாதிரி வாக்குச்சாவடி நான் வாக்கு செலுத்தி பார்த்தேன். எந்த சிம்பிளுக்கு வாக்கு செலுத்தணும் அந்த இது சீட்டில் காட்டுது. உண்மையிலேயே நல்ல விஷயம். யாருக்கும் எந்த ஒரு ஒளி மறைவு இல்லாமல் நல்லா வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. தேர்தல் துறைக்கு உண்மையிலேயே பொதுமக்கள் சார்பாக பாராட்டுகள். இந்த விழிப்புணர்வு வாகனம் காரைக்காலில் கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அனைத்து தொகுதிகளிலும் பயணம் மேற்கொண்டது. இது குறித்து காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை அதிகாரிகள் கூறுகையில், நான் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறையில் ஸ்வீப் நோடல் ஆஃபீஸர் டாக்டர் எம் தாமோதரன் பேசுகிறேன். இந்த நடமாடும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர செயல்முறை விளக்க ஊர்தியானது காரைக்கால் மாவட்டத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று முதல் வாக்காளர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இதை செய்கிறோம். மற்றும் பொதுமக்களுக்கு எந்தெந்த சந்தேகம் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தோட முக்கியமான நோக்கம். முதல் வாக்காளர் முத ஓட்டு போடுறப்ப நிறைய சந்தேகங்கள் வரும். ஓட்டு போட்டால் அந்த மிஷினில் உள்ள அதே ஓட்டு தான் அதில் உழுதா அப்படின்னு சந்தேகம் கேட்டாங்க. ஓட்டு போட்டு பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டு பார்த்த பிறகு ஆமாம் சார் இதே ஓட்டு தான் உழுது அப்படின்னு சொன்னாங்க. மற்றும் தேர்தல் வாக்கு சாவடிகளில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இங்கே பார்க்குறப்ப எங்களையே நாடி வந்து செய்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது, இதை ரொம்ப வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அனைத்து பொதுமக்களும் மாணவர்களும் நன்றி தெரிவித்தனர். என்னோட பேர் டி கோபிநாதன். ஜெனரல் எலெக்ஷன் 2026க்காக எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நியூ ஓட்டர்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து இந்த காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் அந்த எல்லா கான்ஸ்டியூன்ஸ்லேயும் நியூ ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி அவங்க எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு காட்டுறோம். அவங்களும் ஓட்டு போட்டு வந்து அவங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேட்பாங்க, இது எப்படி இதாகுது. அந்த ஸ்லிப்பு வந்து
விவிபேட்டில் வந்து எப்படி வருது, அது வந்து நீங்கள் எப்படி அது கவுண்ட் ஆகுதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டவுட் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்களே ஓட்டு போட்டு பார்த்துக்கிறாங்க. மெயின் டவுட் வந்து அந்த விவிபேட்டில் விழுறது வந்து அது வந்து விழுதா இல்லை வந்து அது வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு மட்டும் போயிடுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் சில ஓட்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் கேட்குறாங்க. காரைக்காலைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் தங்கள் கருத்துக்களை கூறும்போது, என்னோட பேர் காவ்யா. நான் அண்ணா காலேஜில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இது வரைக்கும் ஓட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அந்த இடத்துக்குலாம் போனதே இல்லை. எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் காலேஜ்லேயே அரேஞ்ச் பண்ணி ஒரு டெமோ மிஷின்ஸ் மாதிரி கொண்டு வந்து இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி பண்ணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக இங்கே மிஷின்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் ஓட் போட்டோம். நாங்கள் அமுக்கிற சிம்பிள்ஸ் தான் அங்கே வருதா என்னென்னு பார்த்துக்கிறதுக்கு எங்களையும் அதை பார்க்க சொன்னாங்க. நாங்கள் இருக்கிறது மாதிரி அதில் கரெக்டாக வந்துச்சு. அவங்க கிட்டே இன்னும் கொஞ்சம் குவரிஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் போய் ஓட் போடுறதுக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கரெக்டாக நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் இப்போ கற்றுக்கிட்டோம். என் பேர் கிருத்திகா. நான் வந்து அறிஞர் அண்ணா காலேஜில் படிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காலேஜ்லேருந்து பண்ணுறதுனால இன்னுமே எல்லாருக்குமே இந்த ஓட் அவேர்னஸ் பற்றியும் நல்ல ஒரு இது கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். தேர்தல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாதிரி வாக்குப்பதிவு விழிப்புணர்வு வாகனம் தற்போது புதுச்சேரி பகுதிகளில் பயணம் மேற்கொண்டு வருகிறது. இந்த வாகனத்துடன் சென்று பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த தேர்தல் துறை அதிகாரிகள் அது குறித்து கூறுகையில், முருகன் ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஒன்று என்ட்ரி பண்ணி தான் இருக்கிறோம் நோட்டில். விவிபேட் டவுட்ஸ் கேட்குறாங்க, இவிஎம் மிஷின் எப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுருக்காங்க. எல்லாருக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக பதில் சொல்லி தான் இருக்கிறோம். எதுவும் நாங்கள் வந்து மக்களுக்கு எந்த வித குறையில்லாமல் சந்தேகத்தை கரெக்டாக நாங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு 18 வயசு பூர்த்தி அடைந்தவரெலாம் வாக்காளர்லாம் வராங்க, வந்துட்டு வந்து என்ன சொல்கிற கேட்குறாங்கனாக்கா பட்னு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, ப்ளூ கலர் பட்னு. நாங்கள் அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். எங்கள் சிம்பிள் வந்து மாதிரி சிம்பிள் இருக்குது, மாதிரி சிம்பிளை வச்சு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு அந்த விவிபேட் மிஷினில் வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. அதே சென்டர் தான் வாக்கு விழுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை கரெக்டாக வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறாங்க சார். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் வந்து ஜி ராஜசேகர், செக்டர் ஆஃபீஸராக இங்கே வந்து இந்த மயிலாடுபேட் கான்ஸ்டியூன்சியில் இருக்கிறேன். மாதிரி வாக்குப்பதிவு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ்க்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதலாவது நாங்கள் வந்து மரப்பாலம் ஜங்ஷனில் பண்ணோம். அடுத்தது வந்து ஆர்டிஓ எதிரில் பண்ணோம். பொதுவாக காலையிலேருந்து பார்க்கும்போது பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்வமோடு வந்து அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு, அதுவும் முதல் முறை வாக்காளர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த டெமோவில் வந்து பங்கெடுத்துக்கினாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து அப்படியே அதை வந்து ப்ரெஸ் பட்டன் அழுத்திட்டு வெளியே போகிற முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லி அந்த பீப் சவுண்டு அது முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் நிறைய அவேர்னஸ்லாம் கொடுத்துருக்குறோம். பொதுவாக வந்து மாணவர்கள் ரொம்ப வந்து ஆர்வமோடு வந்து இந்த இதில் வந்து பங்கெடுத்துக்கினாங்க. அதை முக்கியமாக கேட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டி சிம்பிள் இல்லைன்னாங்க. அதை நாங்கள் சொல்லிட்டோம், எலெக்ஷன் அன்றைக்கி வந்து பார்ட்டி சிம்பிள் வைப்போம். இது டெமோன்றதால வந்து நாங்கள் எல்லாமே வந்து இதில் தான் வச்சுருக்கிறோம். தனியாக இது ஆல்ஃபா பீட்டான்ற மாதிரி வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்டதில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திர செயல்முறை விளக்க ஊர்தியின் விழிப்புணர்வு பயணம் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.